श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पीताम्बरं करविराजितशङ्खचक्रं कौमोदगीसरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्तहासं वादालयेशमनिशं हृदि भावयामि। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवं। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णचः यासां हरिगदोद्गीतं पुनादिभुवनत्रयम्। कोमलं कूजयन् वेणुं श्यामलोऽयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासदां पुरदो मम। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्ख्यपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामकाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं தாம வைஜயந்தி விபூஷணம். பாகவத பக்தர்களுக்கு அடியனுடைய அநேக கோடி நமஸ்காரம். போன 20வது காணொளியில் ஜராசந்தன் சிசுபாலன் தந்தவக்ரன் வதம் குச்சேல மார்கண்டேய சரிதம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இனி இந்த காணொளியில் பெருமாளோட பெருமைகளை எப்படி புகழ்ந்து வணங்குறார், எப்படி பக்தி பண்ணணும்னு நமக்கு சொல்லித்தரார், நாமும் வைகுண்டம் போக என்ன பண்ணணும்னு சொல்கிறார், இதெல்லாம் பார்க்கலாம். இந்த தசகம் முழுவதும் பெருமாளோட பெருமையை பற்றி சொல்லி சொல்லி உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தையும் முடிக்கிறார். இந்த உலகம் பகவான்கிட்ட லயமடைகிறது, பகவான் இடத்துலேருந்து தான் வருது, பகவானால் தான் இந்த உலகம் இயங்கிறது. ஆனால் அவர் இது எதுலேயுமே படாமல் வேறுபட்டு இருக்கார். அவர் ஒளியால் தான் இந்த உலகமே ஒளி வீசுறது. இப்பேற்பட்டவர் வாக்காலோ மனசாலோ எட்ட முடியாதவர். தேவர்களும் முனிவர்களும் கூட அவர் பெருமையை முழுமையாக அறிஞ்சவா கிடையாது. அப்போது நாங்கள் எப்படி உன்னை புரிஞ்சுக்க முடியும்? கிருஷ்ணா, அப்பேற்பட்டு உனக்கு நமஸ்காரம். உனக்கு பிறப்போ இறப்போ செயல்பாடோ கிடையாது. மக்களுக்குள்ள நாமங்கள் உனக்கு கிடையாது. உலகியல் குணங்களோ தோஷங்களோ உன்னை அண்டாது. சுத்த தத்துவமயமான நீ பக்தர்களை காக்கிறதுக்காக உன் சங்கல்பத்தினால பூலோகத்தில் கிருஷ்ணனா ராமனா அவதரிச்ச. ஊனக்கண்ணால் பக்தர்கள் உன்னை பார்க்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் உன்னை தரிசிப்பதற்கு ஏற்ப வடிவங்களை எடுத்துக்கிற. உயர்ந்த பேரானந்தமே வடிவான விஷ்ணு, உனக்கு நமஸ்காரம். உன்னுடைய திருமேனி மனித மிருக தேவ அசுரர் பறவை எதோடையும் சேர்ந்ததில்லை. கர்மாக்களால் கட்டுப்பட்டவன் இல்லை. உன்னை எந்த ஜாதியிலும் அடக்க முடியாது. குணங்களை சொல்ல முடியுமா? இது எதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேதங்கள் ஆராய்ஞ்சு உனக்குன்னு சொல்கிற ஆதாரங்கள் பரம சுகத்தை தருது. உன்னை பேரின்ப வடிவமாக சொல்கிறது. இப்படி ஒளியோடு விளங்கும் குருவாயூரப்பா, உனக்கு நமஸ்காரம். அடுத்து பகவான் எப்படி உலகத்தை படைக்கிறார்னு அவரோட அத்வைதத்தின்படி சொல்கிறார். மாயைங்கிற கண்ணாடியில் தெரியறது தான் உலகம். 5 பூதங்கள், 5 உணர்ச்சிகள், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மனசு, அகங்காரம், மகது, மூல பிரகிருதி, இப்படி 24 தத்துவம், 25வது ஜீவாத்மா, 26வது பரமாத்மா, இப்படி 26 தத்துவங்கள் அடங்கின உலக கனவில் காண்பது போல படைச்ச. பிரளய காலத்தும் போது ஆமை எப்படி தன் உடலை கூட்டுக்குள்ளே இழுத்துக்குமோ
அப்படி உனக்குள்ளே அடக்கிக்கிற பிரளயஜனம் மட்டும்தான் இருக்கும், அதில் நீ ஒளி வீசிட்டு இருப்ப, உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு பாடுறார். ஆனால் நம்ம ராமானுஜர் சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைதத்தை கொண்டது. சுவாமி ராமானுஜர் என்ன சொல்கிறார்னா, உலகங்கிறது மாய கிடையாது, உலகங்கிறது உண்மைதான், பகவான் தான் உயர்ந்தவர், நாம் எல்லாம் அவருக்கு தொண்டர்கள் அப்படின்னு நம்மளை புரிஞ்சிக்க விடாமல் மாயையால் மறைச்சுடுறார். தன்கிட்ட அண்டி இருக்கும் சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள ஜீவாத்மாக்களை ஸ்தூல சரீரத்தோடு படைச்சு பழைய காலத்தில் மறுபடியும் எல்லா ஜீவாத்மாக்களையும் சூக்ஷ்ம சரீரத்தில் தன் உள்ள அடக்கிக்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார். ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பிரணவத்திலேருந்து தான் உலகம் வந்ததுங்கிறா. சில பேர் நம்ம கர்மாப்படி தான் மாறி மாறி பிறக்கிறோங்கிறா. சில பேர் அணு தான் உலகம் உண்டாக காரணங்கிறா, காலந்தான் காரணங்கிறா. ஆனால் இது எதுவுமே கிடையாது. குருவாயிரப்பா, நீ தான் உலகம் உண்டாக காரணம். கீழே சொன்ன எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் படைக்கணும் தானே. வேதாந்தங்கள் ஒன்று பரம்பொருள், புருஷன், ஞானமே வடிவானவன், எல்லாருடைய ஆத்மான்னு சொல்கிறது. இந்த உலகத்தை உன் சங்கல்பத்தாலேயே படைச்சியே, கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம். அடுத்ததாக அறியாமை, அவித்யை, மாயை தான் பகவான் தான் உயர்ந்தவன்கிறத மறைக்கிறது. இருட்டில் கயிறை பார்த்தா பாம்புன்னு பயப்படுறோம், வெளிச்சம் வந்தால் கயிறுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதை மாதிரி ஆத்மா கர்மானால் ஞானம் சுருங்கி இருக்கு. வேதத்தை கேட்டு ஞானம் வந்து பகவான் அனுகிரகமும் கிடைச்சா ஜீவாத்மாவுக்கு ஞானம் வந்தால் வைகுண்டம் போயிடுறான். குருவாயிரப்பா உன்னை வணங்குகிறேன். தங்கத்தால் ஆபரணங்கள் பண்ணுறோமே, மண்லேருந்து பல பண்டங்களை பண்ணுறோம். இது எல்லாத்துக்கும் ஆதாரம் தங்கமும் மண்ணும் தான். அது மாதிரி உலகத்தில் பல பொருள்கள் இருந்தாலும் நீ ஒருத்தந்தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்க. கனவுலேருந்து எழுந்தவன் அது உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாப்போல் உன்னை தவிர உண்மை எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான். கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம். இதையே சுவாமி ராமானுஜர் வேறு மாதிரி சாதிக்கிறார். தங்கம் எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கோ அதை மாதிரி பகவான் தன் சரீரமாக இருக்கிற சித்த அச்சித்தை மாறுதலுக்கு ஏற்படுத்தி பகவான் இந்த உலகத்தை படைச்சிருக்கார். பகவானை தெரிஞ்சுட்டா அவர் சரீரமான எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். உலகமே பொய் கிடையாது அப்படி வேதமும் சொல்லலை. நம்ம பண்ண சின்ன பாவ புண்ணியங்களுக்கு பலனாக தான் நல்லதாவோ கெட்டதாவோ கனவை கொடுத்து அதை கழிக்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார். பகவானுக்கு கட்டுப்பட்டு தான் சூரியன் உதிக்கிறது. அக்னி, வாயு, பிரம்மா இப்படி எல்லாருமே பகவானுக்கு கட்டுப்பட்டு தான் அவா செயல்களெல்லாம் செய்கிறா. பகவான் கருணையால் தான் அவளுக்கு அந்தந்த பதவி. இதில் தப்பு பண்ணான்னா இந்த பதவி பறி போயிடும். கிருஷ்ணா, நாங்களும் உனக்கு கட்டுப்பட்டு தான் இயங்குகிறோம். இப்படி எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே வச்சிருக்கிற கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம். त्रैलोक्यं भावयन्तं त्रिगुणमयमिदं त्र्यक्षरस्यैकवाक्यं त्रीशानाम् ऐक्यरूपं त्रिभिरभिनिगमैः गीयमानस्वरूपं तिस्रोऽवस्थाविधन्तं त्रियुगजनिजुषं त्रिक्रमाक्रान्तविश्वं त्रैकाल्ये भेदहीनं त्रिभिरहमनिशं योगभेदैः भजे त्वाम्. மூவுலகத்தையும் படைத்தவனே, முக்குணமான சத்வ தமோ ரஜோகுணங்களால் இந்த உலகத்தை படைத்தவனே, மூன்றெழுத்தான பிரணவத்தால் போற்றப்படுபவனே, மும்மூர்த்திகளாயிருந்தாலும் அதற்கு மேலுள்ள நாராயணனே, ரிக்யஜு சாமவேதம் போற்றுபவனே, கனவு உறக்க விழிப்பு நிலை இப்படி 3 நிலைகளிலும் நிறுத்துபவனே, கிருத திரேத துவாபர யுகத்தில் அவதரித்தவனே, 3 அடிகளால் உலகை அளந்தவனே, கடந்த நிகழ் எதிர்னு முக்காலத்திலும் மாறுதல் இல்லாமல் இருப்பவனே, அப்படிப்பட்ட குருவாயிரப்பா உன்னை கர்ம ஞான பக்தி யோகங்களால் வழிபடுறேன். மாறாமல் தூய்மையாக ஞானத்தோடு விளங்கி பிறவிப்பிணியில் கட்டுப்படாத திருமேனி, உலகியல் ஆசை இல்லாதது, இச்சைகளால் பாதிக்கப்படாதது, மாறாத திருமேனி, உலகத்தோட செயல்பாடுகளுக்கும் காரணமான திருமேனி, தோஷம் இல்லாதது, தனக்கொரு காரணம் இல்லாதது, எல்லையில்லா பெருமை மிக்கது, எல்லா ஜீவாத்மாக்களும் உள்ள உன்னை முனிவர்களுக்கு பிரகாசமாக காட்சி அளிக்கிற. சக்கரத்தாழ்வாரை வர்ணிக்கிறார். சக்கரத்தாழ்வார் முன்னோக்கி தான் சுற்றுறார். 12 ஆரங்கள் 360 பற்களும் அவருக்கு இருக்குது. பகவானே, உன் கைகளில் உள்ள சக்கரத்தாழ்வாரை வேகமாக நீ இயக்கிற.
அப்படி சுத்தர்ச்சே காலச்சக்கரம் சுழன்று உலகம் அழிஞ்சுட்டே வருது. இந்த காலச்சக்கரம் என்னை துன்புறுத்தாமல் எனக்கு துணை இருந்து கருணை கடலே குருவாயூரப்பா என்னை காக்கணும் அப்படின்னு வேண்டுறார். இந்த ஸ்லோகத்தை தினமும் காலையிலையும் மாலையிலையும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. 99வது தசகத்தில் விஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணுறார். विष्णोर्वीर्याणि को वा कथयतु तरणेः कच्छरेणुन्मिमीते यस्यैवाकृत्रयेण त्रिजगदभिमदं मोददे पूर्णसम्भत् योऽसौ विश्वानि धत्ते प्रियमिह परमं तामतस्याभियायां तत्भक्ता यत्र मात्यन्ति अमृतरसमरन् तस्य यत्र प्रवाहः. குருவாயூரப்பா, உன்னோட வீர தீர சாகசங்களை, உன் முழு பெருமைகளை யாராலையாவது சொல்லி முடிக்க முடியுமா? பூமியில் இருக்கிற மனத்துகள்களை எண்ண முடியுமா? 3 அடியால் 3 உலகத்தையும் அளந்தியே. உன் திருவடிப்பட்டதுனால தான் உலகம் இன்றைக்கும் சுபிக்ஷமாக இருக்குது. விதைச்சா செடி முளைக்கிறது, கனிம வனங்கள்லாம் கிடைக்கிறது. மொத்த உலகத்தையும் தாங்குறியே. உன் இருப்பிடமான வைகுண்டத்தை அடியேன் ஆசைப்படுறேன். உன் பக்தர்கள் ஆனந்தத்தில் மூழ்கி திளைக்கிறாளே, அங்கே அடியேனும் அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். आद्यायाशेषकर्त्रे प्रतिनिमिषनवी नायभर्त्रे विभूदेः भक्तात्मा विष्णवे यः प्रदिशति हविरा दीनियज्ञाचनाधौ कृष्णाद्यं जन्मयो वा महदिह महदो वर्णयेत् सोऽयमेव प्रीतः पूर्णो यशोभिः त्वरितमभिसरेत् प्राप्यमन्ते पदं ते. இந்த ஸ்லோகத்தில் எப்பேற்பட்டவன் வைகுண்டத்தை அடையலாம் அப்படின்னு பாடுறார். உலகத்துக்கு ஆதி காரணமாக, படைப்பாளியாக, காரணமாக, கர்த்தாவா, அப்பொழுதுக்கப்போது ஆறாவமுதமாய் விளங்கும் விஷ்ணவே உனக்கு சமர்ப்பணம் அப்படின்னு ஒரு பக்தன் எல்லா வழிபாட்டையும் பகவானுக்கு அர்ப்பணித்து எப்பவும் அவர் நாமங்களை பாடி அவர் சரித்திரத்தை பேசிகிட்டே இருக்கணும். உன் பதமான வைகுந்தத்தை அவன் பிறவியின் முடிவில் வந்து அடைவான் அப்படிங்கிறார். हे स्तोतारः कवीन्द्राः तमिह खलु यथा चेदयत्वेतदैव व्यक्तं वेदस्य सारं प्रणुवत जननो पार्थलीला कदाभिः जानन्दच्चास्य नामान् अखिलसुखकरानिधि सङ्गीतयत्वं हे विष्णो कीर्तनात्यैः तव खलु मगधः तत्त्वबोधं भजेऽहम्. இந்த ஸ்லோகத்தில் நம்மளை பார்த்து பாடுறார். உலகில் உள்ள மனிதர்களை துதிப்பாடும் மானிடர்களே, பகவானை துதி பண்ணுங்கோ. எப்படின்னா, நாம் எப்படி அவரை புரிஞ்சுட்டுருக்கோமோ அதை பாடணும். ஸ்லோகங்களோட அர்த்தம் தெரியலைனாலும் பாடணும். அவர் அவதாரத்தையும் லீலைகளையும் பாடணும். ஸ்ரீகிருஷ்ணன் இப்படி சிறைச்சாலையில் அவதாரம் பண்ணாரே, பிறந்த உடனே இன்னொரு ஊருக்கு கிளம்பி போனாரே, பாம்போட தலையில் நடனம் ஆடினாரே, மலையை தூக்கி பிடிச்சாரே அப்படின்னு அவரோட லீலைகளையும் பாடணும். அவர் திருநாமங்களை சொன்னால் நமக்கு ரொம்ப இன்பத்தை தரும். நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ. குருவாயூரப்பா, யார் இப்படி உன்னை வழிபடுறாளோ அவள்லாம் உன் அருளால் தத்துவ ஞானம் பெறணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். विष्णो कर्माणि सम्पश्यत मनसि सदा यैः धर्मान् बध्नात् यानीन्द्रस्यैष भृत्यः प्रियसख इव च व्याधनो क्षेमकारी वीक्षन्ते योगसिद्धाः परपदमनिशं यस्य सम्यक् प्रकाशं विप्रेन्द्राजाकरूकाः कृतबहुनुदयो यच्च निर्भासयन्ते. கீழே சொன்னதை பெருமாளோட திரு அவதாரங்களையும் லீலைகளையும் அப்படியே மணக்கண் முன்னாடி கொண்டு வந்து அனுபவிக்கணும். இந்திரனுக்காக வாமனனாக அவதாரித்து மகாபலிகிட்ட யாசகம் கேட்குறானே அப்படின்னு நினைக்கும் போதே கண்ணில் தண்ணி வர வேண்டாமோ? வைகுண்டத்தில் நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் துதிக்கிறாளே, அப்பேற்பட்ட வைகுண்டத்துக்கு நாமும் போகணும் அப்படின்னு வேண்டுங்கோ அப்படின்னு நம்மளுக்கு சொல்லித்தரார்.
नो जातो जायमानो अपि च समधिगत त्वन्महिं नोऽवसानं देवश्रेयांसि विद्वान् प्रतिमुहुरभिते नाम शंसामि विष्णो दं त्वां संस्तौमि नाना वितनुति वचनैः अस्य लोकत्रयस्य पूर्वं विप्राजमाने विरचितवसतिं तत्र वैकुण्ठलोके. பகவானே, இதுவரைக்கும் பிறந்தவாளும் இப்போ இருக்கிறவாளும் இனி பிறக்கிறவாளும் உன்னோட பெருமையை அறிய மாட்டா. ஏன் நித்திய சூரிகளுக்கு கூட உன் பெருமை முழுமையாக தெரியாதே. உன் நாமத்தை சொல்லி மட்டும்தான் எங்களால் துதிக்க முடியும். உலகத்துக்கும் மேலே ஒளி வீசின்னு இருக்க வைகுண்டத்தில் உள்ள பகவானே, உன்னை துதிக்கிறேன். आपसृष्ट्यादिजन्याः प्रथममयि विभो गर्भदेशे तदुस्त्वां यत्र त्वय्येव जीवाः जलशयनहरे सङ्कधा ऐक्यमाभन् तस्याजस्य प्रबोधे विनिहितमभवत् पद्ममेघं हि नाभौ दिक्पत्रं यत्किलाहुः कनकतरणि பிருதுகர்ணிகம் லோகரூபம். இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி பிரளய ஜலம் மட்டும்தான் இருந்தது. அந்த ஜலத்தில் நீ பள்ளி கொண்டிருந்த. எல்லா ஜீவாத்மாக்களும் உன்கிட்ட உண்டி இருந்தன. உன் உந்தி தாமரையிலேருந்து பிரம்மாவை நீ படைச்ச. ஹே லோகா விஷ்ணுரே தது புவனமஜனயத் तन्न जानीत यूयं युष्माकं ह्यन्तरस्तं किमपि तदपरं विद्यते विष्णुरूपं निहारप्रख्यमाया परिवृतमनसो मोहिता नामरूपैः प्राणप्रीत्येकतृप्ताः शरतमकपराः हन्तनेच्छा मुकुन्दे. ஹே லோகா, உலகத்தாரே, இந்த உலகத்தையே ஞானமிக்க பகவான் விஷ்ணு தான் படைச்சார். உலகில் உள்ள எல்லாம் ஒழுங்காக இயங்கிறதும் அவரால் தான். அந்தர்யாமியாக நமக்குள்ளே இருக்காருங்கிறத நம்ம உணரலை. கர்மாவால் ஏற்பட்ட அறியாமைங்கிற மாயையால் எல்லாத்தையும் மறைச்சுடுத்து. உலகவியல் இன்பத்திலேயே நம்ம எல்லாரும் மூழ்கிட்டோம். மூர்த்னாமக்ஷ்ணாं பதானாம் வஹசி கலு சகஸ்ராணி சம்பூர்ய விஸ்வம் தத்ப்ரோத்க்ரம்யாபி திஷ்டன் பரிமித விவரே பாசி சித்தாந்தரேபி பூதம் பவ்யம் ச சர்வம் பரபுருஷ பவான் கிஞ்ச தேகேந்திரியாதிஷு ஆவிஷ்டோ ஹ்யுத்கதத்வாத் அமிர்தசுகரசம் சானுபுங்க்ஷே த்வமேவ. ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான திருவடிகள்னு உலகத்தையே வியாபிச்சிருக்க. உள்ளத்தில் உள்ள அந்தர்யாமியாக இருக்க. 3 காலங்களிலும் நீ இருக்க. இப்படி உடல்லையும் புலன்களையும் இருந்துட்டே ஆனந்தமயமாக இதனால் மாறுதல் அடையாமல் இதை விட உயர்ந்தவராக இருக்க. யஸ்து த்ரைலோக்ய ரூபம் தததபி சததோ நிர்கதோ நந்தசுத்த ஞானாத்மா வர்த்தசே த்வம் தவ கலு மகிமா சோபிதாவான் கிமன்யத் ஸ்தோகஸ்தே பாக ஏவ அகில புவனதயா திருஷ்யதே த்ரம்ஷகல்பம் பூயிஷ்டம் சாந்திரமோதாத் மகமுபரி ததோ பாதிதஸ்மை நமஸ்தே. 3 உலகத்தையும் உனக்கு சரீரமாக கொண்டு இருந்தாலும் உலகத்தை விட வேறுபட்டு ஞானாத்மாவாக இருக்க. உன் பெருமையை என்னன்னு சொல்கிறது? அதில் 4 ஒரு பகுதி மட்டும்தான் உலகமாக உருவாயிருக்கு. மீதி 3 பாகம் வைகுண்டமாக எல்லை இல்லாமல் பறந்து இருக்கு. இப்படி எல்லாத்தையும் சரீரமாக கொண்டவரே, உன்னை வணங்குகிறேன். அவ்யக்தம் தே ஸ்வரூபம் துரதிகமதமம் தத்து சுத்தைகசத்வம் வியக்தஞ்சாப்யேததேவ ஸ்புடமமிர்தரசாம் போதி கல்லோலதுல்யம் சர்வோத்கிருஷ்டாம் அபீஷ்டாம் ததிக குணரசே நைவ சித்தம் ஹரந்தீம் முக்திம் தே சம்ஸ்ரயேகம் பவனபுரபதே பாஹி மாம் கிருஷ்ணரோகாது. நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறது ஜீவாத்மா.
பெருமாள் விக்கிரகத்துக்குள்ளே இருக்கிறது திவ்ய ஆத்மஸ்வரூபம். அதுக்குள்ளே மட்டும் இல்லை, உலகெங்கும் வியாபித்திருக்கு. உன் திருமேனியை கண்டு தான் மக்கள்லாம் மயங்குறா. உன் திருவடிகளை வணங்குறேன். பவனபுரபதே கிருஷ்ணா, எல்லா வியாதிகள்லேருந்தும் காக்கணும் அப்படின்னு வேண்டுறார். இவ்வளோ நாள் பாடிட்டேன் நான் சங்கல்பிச்சுட்டபடி, ஆனால் என் ரோகம் குணமடையிலையே. நாளைக்கு 100வது நாள் நான் பாடி முடிச்சுட்டு கிளம்பறச்சே பட்டத்திரி ரோகமே நீங்களை, நம்ம ரோகம்லாம் எங்கே தீரும் அப்படின்னு ஜனங்கள்லாம் கேட்டால் உனக்கு தான் அதை அபகீர்த்தி. உன்னை சேவிச்சா ஒன்றும் நடக்காது அப்படின்னு யாருமே உன்னை சேவிக்க வரமாட்டா. நீரும் நம்பூதிரியும் தான் இருப்பீர் அப்படின்னு உடனே குருவாயூரப்பன், மூர்த்தியும் தேன்னு சொல்லுங்கோ, நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். உங்கள் ஒரு ஸ்லோகத்தில் கூட இந்த பதம் வரல. வந்திருந்தால் உங்கள் ரோகம் நிவர்த்தி ஆகிருக்கும். லோகத்தில் உத்ரிஷ்டமான மூர்த்தி குருவாயூரப்பன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறார். உடனே பட்டத்திரிகள், அடடா, இதை முதல்லையே சொல்லியிருந்தா 2வது ஸ்லோகத்திலையே இதை சொல்லி ரோக நிவர்த்தியாகி நான் ஊருக்கு போயிருப்பேனே, அதனால தான் சொல்லலை. நான் 100 நாள் நாராயணியை கேட்க வேண்டாமா? சரி, இந்த ஸ்லோகத்தில் தான் மூர்த்தியும் தேன் சொல்லிட்டேனே அப்படின்னு பாடிட்டு குனிஞ்சு பார்க்குறார். ரோகம் ஒன்றும் சரியாலையே அப்படின்னு உடனே, இன்னும் 1 நாள் பாக்கி இருக்கே, நாளைக்கு வந்து பாடுங்கோ, உங்கள் ரோகம்லாம் சரியாகும் அப்படின்னு அவரை அனுப்பி வைக்கிறார். அன்னைக்கு இப்படி 99 நாட்கள் அவர் பிரார்த்திச்சின்றபடி பெருமாளோட திரு அவதாரங்களையும் பாகவத பெருமைகளையும் பாடி அதை குருவாயூரப்பனும் ஆமோதிச்சதை பார்த்தோம். 99 தசகங்களை பாடியும் குருவாயூரப்பன் தன் வியாதியை குணப்படுத்தலையே அப்படின்னு கேட்கச்சே, நாளைக்கு வந்து பாடும், ரோகம் சரியாயிடும் அப்படிங்கிறார். 100வது தசகத்தை பாடின உடனே அவர் ரோகத்தை பகவான் போக்கினாரா? ஸ்ரீ நாராயணத்தை இத்தனை நாள் நாம் கேட்டுன்னு வந்த நமக்கும் பெருமாள் என்ன அனுகிரகிக்கணும்னு வேண்டார் அப்படிங்கிறத அடுத்த காணொளியில் பார்க்கலாம். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.